Hello guys, இந்த வாட்டி நம்ம பார்க்க போறது கிரானி கேம் 2. என்ன நம்ம போன வாட்டி எஸ்கேப் பண்ணலாம்னு பார்த்தோம், அது முடியல. ஏன்னா அந்த செக்யூரிட்டிக்கால ஒரு பெரிய தொல்லையே ஆயிடுச்சு. இந்த வாட்டி நம்ம எப்படியாவது எஸ்கேப் பண்றோம், அதுவும் கிரானி கிராண்ட்பா வச்சு. போன வாட்டி நம்ம இது கிரானி கிராண்ட்பா வச்சுட்டு எஸ்கேப் பண்றேன்னு சொல்லிட்டு சீன் எல்லாம் போட்டேன், ஆனா முடியல. அதுக்கப்புறம் கிரானியை வச்சு எஸ்கேப் பண்றேன்னு கூட சொன்னேன், கிரானியை வச்சு எஸ்கேப் பண்ண முடியல கைஸ். இந்த வாட்டி நம்ம எப்படியாவது கிரானியும் கிராண்ட்பாவையும் வச்சு எஸ்கேப் பண்றோம். சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும். இந்த வீடியோக்கு யாராவது இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க கைஸ். அப்போதான் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். நிறைய பேர் என் வீடியோ எல்லாம் பாக்குறது இல்ல. சரி, நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன், அதனால நம்மளால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஐயோ, கிராண்ட்பா வந்துட்டாங்க கைஸ். ஐயோ வந்துட்டாங்க கைஸ், கிராண்ட்பா மாட்டிக்கோங்க கைஸ். அதனால இங்க கொஞ்ச நேரம் ஒழிஞ்சிக்கலாம். கிராண்ட்பா போயிட்டு வந்து போலாம். கிராண்ட்பா இருக்கியா? இல்லன்னு நினைக்கிறேன். கிராண்ட்பா போயிட்டாங்க கைஸ். கிரானியும் கிராண்ட்பாவும், கிரானி அந்த சைடு போயிட்டு இருக்கு, கிராண்ட்பா அந்த சைடு போறான். டேப் கிடைச்சிருக்கு கைஸ் நம்மளுக்கு. சரி, நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எடுத்தோடனே ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கிடைச்சி. ஓய், எல்லாமே கிடைச்சிச்சு. ஸ்டன் கன் தான் தேவை. நான் கிரானி அங்க வாசிக்கிட்டு இருக்கு, வாசிக்கவே தெரியாம ஏதோ தட்டி போயிடுச்சு அது. சரி, கிரானி கிரானி பாட்னு போறா, நம்மள பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. சரி, நம்ம ஏதாவது ஸ்டன். வாவ், இந்த பாட்டும் யூஸ் ஆகும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நல்ல வேலை கைஸ், தப்பிச்சோம். ஜஸ்ட் மிஸ். இப்போ நம்ம செத்து இருப்போம். கிரானி என்னத்துக்கு வந்தா? கிரானி என்னத்துக்கு வந்தானே தெரியல. வா, ஜஸ்ட் மிஸ்டா யப்பா, செத்து இருப்போம் நம்ம. சரி, நம்ம மேல போயிட்டு கிரானி போறா கைஸ், போய்கிட்டு இருக்கோம். இங்க ஏதோ ஜால் போட்டுற கூடாது. போட்டா நினைச்சேன் போடுவான்ட்டு, நல்ல வேலை இங்க போற வழியில போடல. இவ ஒருத்தி ரொம்ப பொறுமையா போவா, அதுக்குள்ள நம்ம ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு கூட வந்துடலாம். போட்கியா யூஸ் ஆகாது, எதுவும் இல்ல. சரி, நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சு, அதை திரும்ப போய் மேல போட்டுக்கலாமா? கிரானி வர கைஸ். கீழே போயிட்டு இருக்கா கிரானி, நல்லது. மேல கிராண்ட்பா இருக்காங்க கைஸ். கிராண்ட்பா தான் கொஞ்சம் பயம், கிரானி கூட பரவாயில்ல. அப்பா, ஹெலிகாப்டர் எஸ்கேப் இதுவும் கிடைச்சிச்சு. ஸ்டன் கன் வேணும் எனக்கு, ஸ்டன் கன் 3 பாட்டும் கிடைச்சிச்சு. கிராண்ட்பா அங்க போய்கிட்டு இருக்கோம். கிராண்ட்பா காது கேட்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, உள்ள போயிட்டான். பேட்லாக்கியா, இதெல்லாம் எதுக்குடா நமக்கு யூஸ் ஆகும்? சும்மா நம்ம இங்க போயிட்டு ஸ்டன் கன் மேல போனிருக்கு பாக்குறீங்களா? வந்து
அதான் இங்கே இருந்துக்கலாம். கிராண்ட் பார்க்கானா என்ன கதவு தானா ஓப்பன் ஆகுது. ஓ கிராண்ட் பாவில் எதுவும் போயிட்டுருக்காங்க. நான் கிராணியும் அந்த சைடு போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஓ கிராணி சீக்கிரமா. ஐயோ இதேதான் வேலையா போச்சு. ஆனா அவனும் அந்த ஜாலை ஒண்ணு போட்டுறது. சரி நம்ம சீக்கிரமா எஸ்கேப்பை முடிச்சிடலாம். இருக்கிறதுலே இதுல ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கஷ்டம். இது உங்களுக்காக நான் பண்றேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹார்ட் மோட்லயும் போட்டு காமிக்கிறேன். போடி கிராணி. கிராண்ட் பாப்புஷ் சாவடிக்கணும். இப்போ கிராண்ட் பா போயிட்டு அப்பா இப்ப திரும்புவா. வணக்கம் கிராண்ட் பா. இருக்கப்பா சாவு. நீ நல்லா இருப்ப. இப்படி விழாதா. நல்லா படுத்துட்டு அப்படியே நல்லா படுத்துட்டு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க கிராண்ட்பா. நம்ம அதுக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு நீங்க பாத்துட்டு ரிஞ்சு எனக்கு வேணும். யூஸ் ஆகும். ரிஞ்சு தான் நிறைய யூஸ் ஆகும். குரோவார்க்கு தான் அங்க இருக்கு. சரி முதல்ல நம்ம அந்த நம்மளுக்கு கிடைச்ச பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் போட்டுக்கலாம் மேல. பார்ட்ஸ் எல்லாம் முக்கியம். இதோட பார்ட்ஸ் ஏன்னா போன வாட்டி நம்ம ஹெலிகாப்டர் இந்த செக்யூரிட்டி கீயால தான் கைஸ் இவ்வளவு பிரச்சனை. அதனால இந்த செக்யூரிட்டி கீயை வெளியே போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேல போட்டுடலாம். அந்த செக்யூரிட்டி கீ மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்பயும் எஸ்கேப் பண்ணிட்டு இருப்போம். சரி இப்போ வீல் ஹேண்டல் வேஸ்ட் போடலாம். இங்க பேட்லாக் இருக்கு. பேட்லாக்கே ரொம்ப வேஸ்ட் இருக்கு. அதுலயே இது குரோவார் யூஸ் ஆகும். குரோவார் எடுத்துட்டு போய் அங்க என்ன இருக்குன்னு பாத்துடலாங்க. வாவ் இந்த உருட்டு கட்டை என்ன கிளாஸ் யூஸ் ஆகும். இன்னும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும் கைஸ். ஐயோ கிரானிக் சவுண்ட் கேட்டு வந்துடும்னு நினைக்கிறேன் மேல. நம்ம எதுக்கோ போய் ஒழிஞ்சுக்கலாம். கட்டிங் பில்லர் வச்சுட்டு நான் என்னடா பண்றது. சரி ஒயர் கட்டர் தானே அது. கட்டிங் பில்லர் கரெக்ட் தான் நான் சொன்னது. டோர் லாக்கா யாரும் வரக்கூடாது. நல்லதா அங்கதான் நிக்கிறா கிராணி. அங்க போய் நிக்கிறா. சந்தனால போட்டுக்கணும். சாகணும்னு வேற கிராண்ட்பா இருந்தா நல்லா இருக்கும். கிராண்ட்பா இருக்கியா? கிராண்ட்பா எங்க இருக்க? உனக்குதான் முட்டி வலி இல்லை. ஏன் என்கிட்ட எல்லாம் வர? கிராணி அவளாவும் வந்து அடி வாங்கிட்டு போகுது. பாவம் அது. கிராண்ட்பா மேல இருந்தானா மேல இருக்கான். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கட்டிங் பில்லரை நம்ம கீழே இங்க இருக்கானு போடு. அவ்வளவுதான் கைஸ். இப்போ நம்ம மேல போயிட்டு அந்த இதை ஓபன் பண்ணி விட்டுறணும். ஓபன் பண்ணிட்டா என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும். என்ன இருக்கு? கன் இது இருக்கு. இது நம்ம இதுல எடுத்துட்டு போய் மாட்டிக்கலாம் கைஸ். இருக்கும் தேவலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து மாட்டுறதுக்கு இப்பவே மாட்டிக்கலாம். எடுத்து மாட்டிட்டா வந்து மாட்டுறதுக்கு ஃப்ரீயா இருக்கும். இன்னொன்னு இதை போட்டுட்டு இதை போட்டுடலாம்.
இந்த ஸ்டன் கன் எடுத்துக்கலாம். ஸ்டன் கன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் ஸ்பைடர் அடிச்சுட்டு அந்த கிராணிக்கு வந்துருவாங்க. கிராணி அடிச்சிட்டோம். கிராண்ட்பா போவே மாட்டான் கடைசி வரலாம். அதனால நம்ம அந்த கிராண்ட்பாக்கு இந்த ஸ்டன் கன் யூஸ். இன்னும் ஒரு வாட்டி கூட அவுட் ஆகல. டோர் ஹேண்டலா இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? சரி, இப்போ வந்து நம்மளுக்கு அங்க கேசோலின் டேப் இருக்கான்னு பார்க்கணும். செங்கனை கையிலே வச்சுட்டு இருக்கணும். எதுக்கோ செங்கனை எங்கேயாவது தூக்கி போட்டோம், கிராணி நம்மள வந்து போட்டுரும். நான் ஒரு சூப்பரான இடம் கண்டுபிடிச்சிருக்கேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒழிஞ்சிக்கிறதுக்கு அவ்வளவுதான் கைஸ். இன்னும் ஒழிஞ்சிட்டா ஃப்ரீயா இருக்கும். கன் ஏதாவது இல்லைன்னா ஒரே உள்ளே தீங்கலாம். சரி, இப்போ அந்த பாட்டை காணுமே. 2 பாட்டு தான் இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம அந்த பாட்டு போய் தேடுவோம். வரா கிராணி மேல வரா. கை தெரியுது நல்லா. கிராணி போயிட்டோ. நல்லா இருக்க. எங்க அந்த கிராண்ட் பப்பையில இங்கதானே பார்த்தோம். ஆமா கைஸ், இங்கதாங்க ஸ்டிக் போட்டோம். அடப்பாவீங்களா, நான் மறந்தே போயிட்டேன். சரி, அட என்னடா இது? கிராண்ட்பா காலை பத்தி வச்சுட்டானா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த அவ்வளோதான் இது பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிட்ட கன்னோட சாவி கிடைச்சிச்சு. இதை ஓபன் பண்ணிட்டு கிராண்ட் பவர் கிராணி இருந்தாலும் சாவுதான், கிராண்ட்பா இருந்தாலும் சாவுதான். நேர்ல எவன் வரானோ அவங்களுக்கு சாவுதான். கிராணி பாப்பா நம்ம எதுக்கோ இந்த கண்ணை எடுத்துட்டு போயிட்டு மேல போட்டுட்டு கீழே போயிட்டு அந்த டேப் எப்பவுமே அந்த இதோட தான் வச்சிருக்கோம். அதுக்கு பேர் என்னது, போட் எஸ்கேப் ஆண்டுதான் இருக்கும் நிறைய. அதனால அந்த நம்ம போட் எஸ்கேப் கிட்ட போய் பார்த்துடலாம் இருக்கான்ட்டு. இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், எஸ்கேப் பண்ணிடலாம். இன்னும் கேசோலின் வேற வேணும். குரோவார்ல திறக்கவே இல்லை. இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு கேசோலின். ஆஹா, டேப்பும் இல்லையே. அங்கதான் இருக்கும் போல டேப்பு. சரி, நல்லது. போ, இந்த கட்டிங் பில்லரை வச்சு அதை முதல்ல சுட்டுட்டு இந்த கட்டிங் பில்லர் எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துருங்க. அதுக்குள்ள சேஃப் ட்ராக்கி இருக்கும்.
சேஃப் ட்ராக்கிக்குள்ள போய் அந்த கேசலின் வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த கேசலின் எடுத்து அந்த டேப்பை கண்டுபிடிக்கணும். ஓட பாதிங்களா. சரி, இப்போ நம்ம வந்து அந்த இதுக்குள்ள போயிட்டு இதையும் பண்ணிடலாம். ஹோடாடி டேப்பும் எதுவும் நம்ம சேஃப் ட்ராக் எனக்கு ஓபன் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம். இப்போ வந்து நம்ம போயிட்டு ஆஹா, இங்க யாரும் இருக்காங்களா? நம்ம குரோவர் அது அங்க போட்டோம்ல, நம்ம வந்து எதிர் வச்சிடலாம். யாரும் வரல, போட்டு எடுப்போம். போங்கடா. ஹெலிகாப்டர் எஸ்கேப்போட மற்ற எஸ்கேப் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஹெலிகாப்டர் எஸ்கேப் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாமா சைலண்டா? இல்ல வேணாம், நம்ம சொன்ன வாக்க மீறக்கூடாது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்றோம், அதான் பண்ணி முடிக்கிறோம். உள்ள யாரு? யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து எங்கேயாவது போட்டிருக்கோமா? எங்க போட்டோமோ தெரியல. யாராவது இன்னொன்னு போட்டு தள்ளிட வேண்டியதுதான். நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க. செத்துட்டா. செத்துட்டான். சரி, இப்போ வந்து நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கு ஏதோ சரி, இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கு அங்க போய் தேடி பார்க்கலாம். அங்க கன்ஃபார்ம் கேசோலின் இருக்கும். நீங்க நான் எங்க தேடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, போய் தேடலாம். இந்த விரின்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் நான் எங்க போய் தேட போறேன்ட்டு. அது டப்பா இருக்கா? இல்ல. வா, இங்கே சன்கன் இருக்கு, நல்லது. சன்கன் எடுத்துட்டு போய் அதை போட்டுக்கணும். பாப்பா இங்க இருக்கட்டும், போட்டு சேஃப்ட்ரா லாக்கரா? சரி, இந்த சேஃப்ட்ரா லாக்கரை ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம். அதுக்குள்ள ஏதாவது யூஸ் பண்ண பொருள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்பா, கேசோலின் கைஸ், இது ரொம்ப முக்கியமான பொருள். இது கேசோலின் ஒரு வழியா கிடைச்சிச்சு. இப்போ நம்ம போய் டேப்பை கண்டுபிடிக்கணும். போயிட்டு கன் எடுத்துட்டு போய் 2 பேரும் போடணும். டோர் ஹேண்டலா இது? போங்கடா. டேப் எங்கெங்கெல்லாம் இருக்கும்? டேப்
எஸ்கேப் வேணும் கைஸ் எனக்கு இப்போ. ஆமா நம்ம இந்த டிராயரை திறந்தோமா? டேப் இங்க தான் கைஸ் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் நம்ம மறந்துட்டு இருக்கோம். ஷோப்பாடி. அவ்வளவுதான் கைஸ், எஸ்கேப் கம்ப்ளீட்டட் கைஸ். நம்ம ஒரு 2 மினிட்ஸா இது பண்ணிட்டு இருக்கோம். சாரி 2 மினிட்ஸ்ன்றப்ப 20 மினிட்ஸா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சப்போர்ட் பண்ணுங்க. அது என்னன்னா அந்த லைக் பட்டனை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் மறந்துடக்கூடாது. அதுதான் அந்த சப்போர்ட். கிராணி வா கிராணி கிராணி கிராண்ட் பாருங்க புடிச்சா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம ஒரு வாட்டி கூட சாகலன்னு நினைக்கிறேன். நல்லது. இன்னும் ஒரு கண்ணை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன்னா எஸ்கேப் கைஸ். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அவ்வளவுதான். இந்த வாட்டி நம்ம கிராணி கேம்ல நம்ம இது ஸ்பைடர் கிட்ட எஸ்கேப் பண்ணிருப்போம். அது எனக்கு தெரியல. அவங்க எஸ்கேப் பண்ணிருப்போம். அதுல நான் சவுண்ட் கொடுக்காம இருந்திருப்பேன். அத நான் மறந்துட்டேன். அதனால யாரும் கோச்சிக்காம அதுக்கு ஒரு லைக்ஸ் போட்டு விட்டுங்க. கிராண்ட்பா விடாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் போல. இப்போ அது போயிட்டு வந்து நான் கரெக்டா 2 ஆனா நான் எங்கேயும் சுத்தா அது கரெக்டா போய் வந்துருக்கு. அதுதாங்க எஸ்கேப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அந்த உருட்டு கட்டைங்க இது அதுக்கப்புறம் அந்த உருட்டு கட்டையை எடுத்துட்டு போய் அதுக்குள்ள போட்டுறணும். அதுக்குள்ள போட்டு நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியதுதான். இது ஒரு வாட்டி எனக்கு போடணும்னு ஆசை. சரி நான் அவ்வளவா போடுறது இல்லை. இல்ல இப்போ நம்ம இதுக்கு டேப் போடணும். கேஸ் ஒலின் ஊற்றணும். பெட்ரோல் ஃபியூல் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் கீ எடுத்துட்டு தப்பிக்கணும். அதுதாங்க முறையே. இப்போ நம்ம கிராணி கேம்ல கிராணியும் சரி நம்ம எங்கேயாவது நிறுத்திட்டு போற வழியில பெட்ரோல் பண்ணணும்னா யூஸ் ஆகும். அதனால நம்ம இங்க போட்டு வச்சுக்கலாம். இதுவும் எங்கேயாவது போனோம்னா யூஸ் ஆகும். அதனால இது போட்டு வச்சுக்கலாம். ஐயோ சரி நான் இது த்ரோன் கொடுக்க போட்டாங்க. நல்ல வேலை. சரி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம். அதான் அந்த ஹெலிகாப்டருக்கு தேவையான ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுக்கணும்னு நினைச்சேன். எடுத்துட்டேன். சரி இப்போ இந்த கீயை இங்கேயே போட்டு டேப் எடுத்துட்டு சொறி விட்டுட்டு நம்ம அவ்வளோதான் கிளம்ப போறோம். ஆமா நம்மளுக்கு முக்கியமா அந்த கன் யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இதெல்லாம் வேஸ்ட் தான். நமக்கு அந்த கன் யூஸ் ஆகும் முக்கியமா. என்னது யார் செத்துட்டா? நம்ம கீழே ஏதோ கீப் போட்டோம்ல கைஸ். அதுல யாரும் செத்துட்டு இருக்காங்க. 2 மினிட்ஸ் மேல காமிச்சிருச்சு. சரி நம்ம இப்போ எஸ்கேப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் கைஸ். இதுதான் நம்ம முறையா எஸ்கேப் பண்றது. இந்த வீடியோக்கு இன்னும் யாரும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஆக போது இத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு. அவ்வளவுதான் கைஸ். 2 பேரையும் வச்சு எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ்.
கிளம்பிட்டோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.